நியோமேக்ஸ் மோசடி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு ரியல் எஸ்டேட் பொது ஏலத்துல பங்கேற்பதனால என்ன நமக்கு லாபம், 6000க்கும் அதிகமான விலை விற்கப்படுது மார்க்கெட் ரேட். ஆனா பத்திரப்பதிவு அலுவலகம் போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு தனிப்பட்ட முறையில நாம வாங்கக்கூடிய அந்த சொத்துக்கும் அதுக்கும் ஒரு வித்தியாசம். பல்சுவை வார இதழாக வியாழந்தோறும் வெளியாகிறது உங்கள் அங்குசம் செய்தி. ஆண்டு சந்தா வெறும் 500 மட்டும்தான். 9488842025 எண்ணுக்கு ஜிபே போன்பே மூலமாகவும் சந்தா செலுத்தலாம். பிசினஸ் திருச்சி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்துல பல்வேறு மோசடிகள்ல, குறிப்பா பண மோசடிகள்ல ஈடுபடக்கூடிய நபர்களை கையாள்வதற்கென்றே, அந்த மோசடி வழக்குகளை தனிச்சிறப்பா கையாள்வதற்கென்றே தமிழகத்துல இயங்கக்கூடிய ஒரு போலீஸினுடைய ஒரு பிரிவு தான் பொருளாதார குற்றப்பிரிவு. இந்த பொருளாதார குற்றப்பிரிவினுடைய விசாரணையில தான் ஆருத்ரா மோசடியிலிருந்து தமிழகத்தின் மாபெரும் மோசடியின் அறியப்படக்கூடிய, சமகாலத்தில் அறியப்படக்கூடிய நியோமேக்ஸ் மோசடி மற்றும் பழைய எல்ஃபின் மோசடி, இது போன்ற வழக்குகளை அவர்கள் தான் கையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப இது போன்ற இந்த வழக்குகளை அவர்கள் கையாளும் பொழுது அந்த சம்பந்தப்பட்ட மோசடி நிறுவனங்களிடமிருந்து கைப்பற்றக்கூடிய அந்த சொத்துக்களை, அது தங்க நகையாகட்டும், வாகனங்களாகட்டும், மரச்சாமான்களாகட்டும், பல்வேறு இதர பொருட்களாகட்டும், அதை பொது ஏலத்துக்கு கொண்டு வந்து விற்கிறது அப்படிங்கிறத ஒரு வழக்கமான நடைமுறையாக கொண்டு வந்திருக்கிறாங்க. குறிப்பாக அந்த நியோமேக்ஸ் மோசடி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கு பயன்படக்கூடிய நிலங்களாகவே தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் வாங்கி போட்ட சொத்துக்கள் பொது ஏலத்தில் தற்போது போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸும் அந்த பொது ஏலத்துக்கு அது வந்துட்டு இருக்குது. இது போன்ற இந்த பொது ஏலத்துல பங்கேற்பதனால என்ன நமக்கு லாபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, இது முழுக்க முழுக்க சந்தை மதிப்பீட்டுல தான் இந்த ஏலம் அப்படிங்கிறது நடக்குது. உதாரணத்துக்கு திருச்சி மொராய் சிட்டில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, திருச்சி பகுதியை சார்ந்தவர்களுக்கு நல்லாவே தெரியும். அங்க ஒரு சதுர அடி 6000க்கும் அதிகமான விலை விற்கப்படுது. அது மார்க்கெட் ரேட்டு. ஆனா பத்திரப்பதிவு அலுவலகம் போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 2000 3000 ரூபாய்க்குள்ளதான் அதனுடைய ஸ்கொயர் ஃபீட் மதிப்பை அவங்க மதிப்பிட்டு வச்சிருப்பாங்க. அதுக்குத்தான் ஸ்டாம்ப் டியூட்டி மற்றதெல்லாம் கட்டி அவர்கள் பத்திரப்பதிவை செய்வாங்க. ஆனால் இது போன்ற இந்த ஏல நடைமுறையில் அரசினுடைய வழிகாட்டி மதிப்பு என்னவோ அந்த மதிப்புக்குத்தான் இது போன்ற சொத்துக்கள் பொது ஏலத்துக்கு வரும். அல்லது நியோமேக்ஸ் போன்ற ஒரு தனிச்சிறப்பான வழக்குகளில் ஒரு தனியாக நீதிமன்றமே மதிப்பீட்டாளர் குழு அப்படிங்கிற ஒரு குழுவை நியமித்து அவர்கள் அந்த சொத்துக்களை மதிப்பிடுவாங்க. அப்படி அவங்க மதிப்பிடக்கூடிய சொத்தும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தனிப்பட்ட முறையில் நாம் வாங்கக்கூடிய அந்த சொத்துக்கும் அதுக்கும் ஒரு வித்தியாசம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அது ஏதோ ஒரு வகையில் இது போன்ற ஒரு தொழிலில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு அது ஒரு நல் வாய்ப்பாக தான் அது இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னொரு பெர்ஸ்பெக்டிவில் இந்த விஷயத்தை நம்ம அணுகணும் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த இடங்களையோ அந்த சொத்துக்களையோ அல்லது ஒண்ணுக்குமே ஆகாது அப்படின்னு ஒதுக்கப்பட்ட பொருளா இருந்தாலும் கூட, அது ஸ்கிராபா இருந்தாலுமே கூட, அந்த பொருளை யாரேனும் ஒருத்தர் வந்து வாங்கினாதான், அதை வாங்கினதுக்காக ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு 80 ரூபாய் அப்படிங்கிற அளவுக்காவது பணத்தை நீதிமன்றத்தில் அந்த கட்டினாதான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதோ குறைந்தபட்சம் அந்த நிவாரணம் அப்படிங்கிறதாவது அவர்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை அது உள்ளடக்கி இருக்கு. அப்ப இந்த ஏலத்தில் பங்கேற்பதன் வழியாக ஒரு இரட்டை நன்மையை நாம் நிச்சயமாக அடைய முடியும். ஒன்று, ஒரு நியாயமான ரேட்டுக்கு அந்த பொருளை நம்மளால வாங்க முடியுங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இதன் வழியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு, ஒரு மன நிம்மதியை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு நாமும் ஒரு வகையில காரணமா இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த மன நிறைவு நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதா. குறிப்பா திருச்சி பிரணவ் ஜுவல்லரி வழக்குல கூட இப்ப சமீபத்துல ஒரு 1.5 கிலோ அளவுக்கு தங்கம் வெள்ளி பொருட்கள்லாம் லாட்டுக்கு ஏலம் அப்படிங்கிறது நடந்திருக்குது. அப்ப இது போன்ற இந்த பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கையாளக்கூடிய வழக்குகள்ல என்னென்ன பொருட்கள், அது நிலம், தங்க நகைகள் உள்ளிட்டு எல்லா வகையான அந்த ஏலம் தொடர்பான செய்திகளை நாம் தொடர்ந்து பிஸ்னஸ் திருச்சி சேனலில் நாம் ஒளிபரப்பு செய்துட்டு இருக்கிறோம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய பிஸ்னஸ் திருச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இது போன்ற தகவல்களை நாம் தொடர்ந்து வழங்குகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. எக்ஸல் குரூப்ஸ், மாறு மாற்று, மக்களுக்கான நேர்மையான சமூக பணி என்றும் தொடரும். எக்ஸல் குரூப்ஸ், முருகானந்தம்.